மலரைத்தானே கைப்புள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது அது திரும்பி வந்து ஏன் அழைத்தது கல்லறைகள் நான் ஒரு வியாபாரமாக என்னை பித்தனாக்கி அலைய வைப்பது ஆமாப்பா நான் ரஞ்சிதா மேடம் வித்யானந்தா சாமியாரு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உடைய தம்பி பயந்த கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் அப்படியே மிக்க மகிழ்ச்சியடா. ஐயா சென்று பத்திரம் முடித்து கொண்டிருந்தேன். நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து காசி யாத்திரை சென்று விட்டார்கள். சத்தியநாராயணனுக்கு நல்லா முடிச்சுட்டு கொண்டிருக்கிறான். அந்த கண்களா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்று மன வேதனோடு இருக்கிறாரே. போன் பண்ணான்னு பார்த்தாயா? அழகான சிலை இருக்கிறது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா யாரோ கொண்டாடுறப்பா. நான் தான் 1050 ரூபாய் கட்டி எடுத்தாந்து நிக்க வச்சிருக்கேன். இந்த சிலைக்கு மதிப்பு 1050. இந்த சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது. இந்த தங்கத்தில் எல்லாம் இந்த தலைமையிலேயே சத்தியம் பண்றாங்களே. இந்த ஊரை ஆட்டாடி முடிச்சு வீட்டுக்கு போன உடனே ஊராளுக்கு செத்து விடுறது. நான் செத்துறேன் எப்பா. 43,000 வாங்கி நீங்களே பக்கத்து எடுத்து போங்கடா. வாங்கிட்டு போறீங்களே மாங்காய் கூட்டோட தாண்டிங்களா வேணும் 3 பருள் பாரு. அந்த படுவாங்க இருக்கிறது நீ அன்பு தம்பி நான் இருக்கேன். இனிமேல் எனக்கு என்னடா கவலை இருக்கிறது. மிருகங்களை வேட்டையாட வேண்டும். மக்கள் குறையை தீர்த்து
அண்ணி வீட்டுக்குள்ள ஊத்துனாங்க, ஊத்துனாங்க பாரு. உட்காந்து பாருங்க. எத்த போறேன் இருந்தாலும் நீங்க ஆயிரம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமா நீ எனக்கு சின்னதா ஒரே ஒரு சந்தேகம். ஒரே சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். அதை உடனே நிறுத்திருக்கணும் பண்ணி. அது சொல்லுங்க நீ. இதுக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி அகம்னே சூரிய மக்களுக்கும் கம்முன்னு வண்டி அப்படியே நின்றுவாடா. நிப்பேன் அப்படி. இன்னைக்கு தெரியாதா? ஏய் எங்கடா பார்த்தேன்? அண்ணி சொல்லுங்க நீ. இருந்தாலும் எப்பா நம்முடைய ஏய் இருடா. வெளிநாடு போனியா? பயப்படாத அதனால நல்லா படிச்சிருக்கு. அன்னைக்கு சரி சரி சந்தேகம். அடடடடே. அந்த சந்தேகம் தமிழ் உட்கார மணி பச்சு வாயா சொல்லுங்க நீ. சரி பண்ணிட்டான் அவனே. அவனே கிளீன் பண்றா. ஆமா ஆமா அவ்வளவுதான் நான். அதனால நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சி மெத்தன். பஞ்சிர மெத்த. அந்த பஞ்சி மெத்தன் யாரு படுத்து உறங்குறது? இது என்ன சந்தேகம்? பஞ்சிர மெத்த என்பது என்ன? கணவன் மனைவி ஓய்வெடுக்கும் மந்திரங்க அறை. ஆமாப்பா. ஆமா நீ அண்ணனை படுத்து உறங்குவது வழக்கம். சரி சரியா சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ உங்க அண்ணன் கானக போயிருக்காரு. கொடிய மிருகம் வேட்டையாட சென்றிருக்காரு. அங்கே செத்துட்டா. ஐயோ 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 அட பாவி. அட உன வாந்தி வேதி தூக்கி பாவா. நாட்டுல நல்லவங்களா சாவது. உனக்கு எப்படா எப்பா? உங்க 15 பேரை சாவச்சு தரோம் நான் சாவேன். என் தாலி அறுத்துறா. என் தாலி அறுத்துறேன். முன்னாடி தேவடி அப்படியே நடிக்கிறீங்க. மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க. மூச்ச பாரு நல்லா உனக்கு. வேற என்ன நல்லா வச்சிருப்பாங்க. நல்ல அறுப்பு குட்ட குதிரையாட்டங்கிறான் போது. குதிரையாடி ஆறுக்கு போடுவாங்க. அறுத்து போட்டு ஆளுக்கு ஆகும். ஆனா பெரியாண்டு ஒரு கோயில் கொடுக்குற பட்டி நான் ஒண்ணு சாவலை. சாவலை. எப்பா ஒன்னும் சாவ மாட்டாரு என் தங்கம். ஈடா இன்னும். ஐயோ மணி பாசவா பொழுது வச்சு தெரியும். ஆப்பா, உட்காருப்பா, உட்காரு. சொல்லுங்க நீ. சரி ஒன்ன சாவல. அவரு கானக போய் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமா ஒன்னும் போகும்போது நம்ம வீட்டு அரண்மனையில ஒரு ரோஜா செடி வச்சுட்டு போனாரு. ரோஸ் அண்ணனுக்கு ரோஜா செடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாட்டா இந்த வயசுல பிப்ரவரி 14 ரோஸ் கொடுப்பாரு மொன்னிக்கு. அந்த ரோஜா செடிக்கு ஒன்ன இருக்கும்போது அனுதினமும் தண்ணி ஊத்திட்டே தினந்தோறும் செடிக்கு தண்ணி விட்டுவது வழக்கம். ஊத்துனாதான் செடி வந்து நல்லா பாருங்க. வெளிநாட்டுல பச்சுக்குதே நீ சொல்லி படமாட்டேன். அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். சொல்லுங்க என்னதான் உனக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா? கருப்பு ரசம் தெரியாத மத்திருச்சுக்கா இருக்கிறேன் நானு. புளியாமரம் மலைப்பாடியா சுத்திங்க இருக்கிறேன். சொல்லு பாப்போம். இருந்தாலும் சொல்லுங்க நீ. ராஜா ஆமா அதான் பம்பரம் விடுவீங்க கேட்டேன். கேப்டன் போயிட்டாரு. அவர் தானே விடுவாரு. பங்க் பண்ணலாம். பம்பரம் சொல்லுங்க நீ. அண்ணி தொப்புல விடாம அடே உங்க பார்த்தா கோபம். ஒரு வேலை தேவை பண்ணி ஆமாப்பா, என் கலர்ற. செத்துனா பாருங்க. பெரிய தை சொல்ல அதான் முன்னால மயில் மேல பேச அடி சொல்லுங்க நீ. வாடா வாடா. எப்பா, அந்த ரோஜா செடிக்கு ஒன்னா இருந்து தண்ணி ஊத்துவாரு. இப்ப ஒன்னா கானகம் போயிட்டாரு. ஆமாண்டி. அந்த ரோஜா செடிக்கு இப்ப யாரு பார்த்தா அடடே அந்த ரோஸ் வாடி வதங்கிருக்கு. இந்த ரோஜா செடி. செடி. ஆமா. அண்ணனுக்கு பிறகு அந்த ரோஸ் செடிக்கு தண்ணி ஊத்துவது தம்பி நான் தான். நான் ஊத்துடா. ஊத்துற செடி. ஐயோ அந்த ஊத்துற செடிக்கு நீ ஊத்துவ. ஆமாடா ரோஜா செடி. ஐயோ எங்கப்பா எழுந்துக்க முடியல உட்கார முடியல. யாரு? ஏய் பையன் வேலைக்கு வந்துருவானீங்க. பையன் ஆமா அதே மாதிரி அண்ணன் இருக்கும்போது கணவன் நாங்க 2 பேரும் படுத்து அந்த பஞ்சல்ல உறங்குவோம். ஆமா இப்ப அண்ணி கூட யாருப்பா கட்டி புடிச்சுன்னு படுத்து ஐயோ ஏய் தெரியுமா சொல்லு பாருங்க. பாருங்க நான் ஸ்டேட்ல வரேன். பயப்படாத போடா. உனக்கு எப்போது அரண்மனையில பார்த்து அப்பவே உனக்கு ஆசைப்பட்டேன். அப்பா என்ன குத்தாங்க குத்தாங்க நான் கம்முனு நான் சூடாடு கை நீட்டாதே
தாய் வயித்துல பிறந்தியா அல்ல தெருவில் ஒரு சுடி பிடிச்ச வெறி பிடிச்ச நாய் வயித்துல பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா? கொடுப்பாங்க. டேய் யார் அவன்? இவன் வார்த்தைக்கு அம்மா 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 பாலா குடிச்சா குடிக்க நினைச்சாலும் வர துணி கட்டை எத்தனை மந்திரிச்சு ஞாபகம் வச்சுக்க பையன். கும்பி டேய் நீங்க சொல்றதெல்லாம் போய் மேல வைக்கிற கை ஓவரா பண்ணா கும்மின்னு பறக்காதலாம். ஓவரா பண்ணா நீ போமா போ சோழிங்க போ கும்பிடுவாங்க கும்பி. டேய் ஆமா கை வைக்கமாடா 1050 ரூபாய் டபுள் அட போட்டு பையா நான் நாளைக்கு வர மாட்டேன். சரி போடா செடிகாரனா நாளைக்கு வர மாட்டேன். ஆஸ்தி போய் வண்டி எடுத்து அண்ணா போய் வந்த மாமாவா யாண்டா அண்ணனோட மாமா எப்போ கதை போனோம் பக்கத்துல மாதிரி நடிக்கிறாள். துணி காட்டி எடுத்து கொடுத்து முகத்தை பார்க்கும்போது எல்லாம் ஒரிஜினல் உள்ளங்கிற தேங்காய் முடி எடுத்து கிடையாது. நான் வார கல்யாணம் உள்ளத்தான் பார்த்தேன் நான். என்ன பண்ண வீடு கொடுத்தோம் காய் என்னடியா அடி பாவி, ஏய் இந்த நாடு எப்படி நாடு? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியமணி நாடு. இந்த சத்தியமணி நாடு வாக்கப்பட்ட நீ கேவலமா நடந்துக்கிறாய். என்ன பண்ணுவே? நல்ல விஷயத்தை என்ன பண்ணுவே? உன் அண்ணனை எடுத்து கூறி உன்னை நாட்ட விட்டேன். போகாதே ஒன்று சாமி என் மணி பாட்டு வாயா. இப்போதை சொல்லுவேன் கோவப்படாத ஜாமி வேணுமா அவருக்கு? என்ன தவிர நெத்து கொட்டீங்களா? சின்ன சின்ன வயது முதல் ஆயம் அதிர்ச்சி எடுத்து படுத்த முடித்து இப்பதான் தாய். ஆமா அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் இந்த கல்வி கல்லூரி அல்லவா? ஆமா அதனால நான் உன்னை சோதித்து பார்த்தேன். என் அக்கா ஆமாப்பா டெஸ்ட் பண்ணீங்களா? சைனா விட்டு வந்தவன் கொரோனாவை கழிச்சு விட்டுட்டு போறோம். அதனால நாங்க வீட்டுல செக் பண்றோம். யூரின் டெஸ்ட், யூரின், பிளட் டெஸ்ட், பிளட், மோஷன் டெஸ்ட். ஐயோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. டேய் தக்காளி பழம் போல தளத்தளவு உடம்பு போது தெரிஞ்சு போச்சுடா. வீட்டு உணவு நாங்க அதான் எங்கடா சாப்பிடுறேன்? ஒரு வேன் இன்னும் ஒண்ணு கால்பம் செய்யாத ஆத்துல வாரி போட்டு கோவில் பக்கத்துல நைட்ல மெதுவா சாப்பிட்டு கண்டுபிடிச்சு எவ்வளவு தக்காளி கால்றாங்க எவ்வளவு வந்து ஆறு மிளகாத்தூளை போட்டுட்டு வாங்கி எப்பா யாருக்கு சொல்லணும்னு ஒரு அது அவள்தான் முடிச்சு போச்சு. இப்படி நல்ல மனது எங்க அண்ணிய வாடி போடி என்று ஒரு போவிலடா ஒன்னி குத்து விளக்குடா எத்தனை பேர் எட்டு போய் குத்தி வந்தாங்க. பெற்ற தாய் இருந்தால் கூட நான் நல்லவனாக வாழ வேண்டும் மானத்தை அண்ணியாக வாக்கப்படுங்க அண்ணி நானே இந்த உணவுக்கு உயிர் பெற்றா வெளிவந்த தவிர இந்த விஷயத்தை
யாரும் சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். கேளுங்களா, அவர் நல்ல கிடையாது. அவர் தாச்சு. கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கில் ஒன்றாக அன்றாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக விசாரிப்பது என்று கூறுவார்களே, அந்த தேவடியா வார்த்தை தந்தை வெறுக்காதீங்கடா. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு இதற்காக செத்து போயாச்சு. செத்து போயிடும். வாழ வேண்டும். அவன் நடிக்கிறானா? உள்ள சூட பத்து ரெடியா நடந்தது நம்முடைய அரண்மனைக்கு தம்பி வந்தான். அரிசி உணவு சமைச்சு போட்ட வயிறார சாப்பிட்டாங்க. பத்தியா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல யாரெல்லாம் போட்டோன்னு கேட்டான். நான் கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லான கணவன் புல்லான புருஷன் சொல்லிட்டு காலம்பெல்லாம் உன் காலடி. தெய்வமே, இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தா கூட தெரிஞ்சு நடந்து வந்தா நான் குனிஞ்சு தர நிமிடம் நடந்து போகணும். என்ன பார்த்து ஆடவர் முகத்தை பார்க்கவே மாட்டேன். நான் ஏன் பாக்குறேன்? கணவனே கண் கண்ட தெய்வம் நான் நினைக்கிறேன். நீ பார்வதான், நான் சிவன் அல்லவா? மாமா
கேட்டா நம்முடைய அரண்மனையில ஒரு ரோஜா செடி இருக்குது. ரோஜா செடி. அந்த ரோஜா செடிக்கு அண்ணன் தான் அந்த திரும்ப தண்ணி ஊத்துவார். நீ அண்ணன் இப்ப கானகம் போயிட்டாரு. அந்த ரோஜா செடி வாடி வதங்கி போயிருக்குது. வதங்கி போயிடுச்சு. இப்ப தண்ணி யாரு ஊத்து என்ன பார்த்து கேட்டா கேட்டா எனக்கு தெரியாது பாரு சொன்னேன். தண்ணி நான் ஊத்துறேன். அதே மாதிரி அரண்மனையில தனியா படுத்து கிடப்பேன். அண்ணன் தான் படுத்து படுத்துப்பாரு. இப்ப யாரும் ஒண்ணு படுக்க மாட்டாங்க. நான் வந்து கட்டி பிடிச்சிட்டு உண்மையெல்லாம் பார்த்தவன் நீயாவது உண்மையை சொல்லட்டா. சிரிக்காதீங்க, நான் சொல்றேன். அப்படி என்றால் என் தம்பி தவறு செய்யவில்லையா? பத்திர மாதத்து தங்கமையா உண்மையை மட்டும் சொல்லுறாரு. சொல்ல கொடுங்களா? சொல்லுடா. அந்த தவறு செய்தது யார்? கும்பகர்ணா? யார்? ராவணா. யார் அந்த தவறு செய்தது? ஐயா, நாட்டு மக்களை குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக நான் காணிக்கம் சென்றேன். நானும் அமைச்சரும் புறப்பட்டீங்களா? ஆமா. அண்ணி உள்ள படுத்திருந்தாங்க. இவன் வெளியே படுத்திருந்தான். மணி 1 மணி இருக்கும். 1 மணி. நான் வந்து பெட்ரூம் வரைக்கும் வந்தான். ஏன்டா அங்க போறேன்னு கேட்டேன். உழுற மாதிரி இருக்குதுன்னா பெச்சுட்டு தரேன் வெளியே போட்டு படுறான்னு. ஐயோ பெச்சுட்டு எனக்கு வகப்படாதுன்னா உள்ள போனா கும்புறதுங்க உள்ள அப்படியே சத்தியமாவும் கும்புறதுங்க உள்ள. அம்மா சட்டி அவுத்தான். என்னால 2 மணிக்கா சட்டி அவுக்குறேன். வேலைக்கு கம்முன்னு அம்மா என்னை வெளியே தள்ளிட்டு பாத்தியா யாருக்கும் தான் வேலை. இந்த ஊர் ஆட்டாச்சு நீ போற லாரி உன்னால ஏறுறது காதல கையில சூத்தால எல்லாரும் ஒரே வேலை தான் போறோம். அவங்க சட்டியை என்ன கூப்பிடுவான்னு பார்த்துட்டேன். இவனுக்கு தம்பியே கிடையாது. தக்க தண்டனை குடும்பம் மணிப்பாட்டு வாயா. ஒரு வெளிநாட்டுல வெங்காயம் வித்துட்டு வந்தாங்க. வெங்காயம் ஆமா நீ நிறுவனம் அண்ணன் தம்பி தானே? தெரியுமா? எனது தங்கை கிடையாது. இவள் தான் எனது அந்தரங்க காதலி. அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பா. நடிப்புடா. உன்னை விட போது என்ன பாப்பா செப்பிடும் எனது வார்த்தை தப்பாது. அது பாருங்கள் சிறிய சிறிய கண்ணுகள் மூட்டை அதிகமாக இந்த சித்திரமணி உனக்கடா இருந்தா காட்டி கொடுப்பான். ஐயா வந்துட்டான் வந்துட்டான்.
மாலை